ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னை பார்த்து பயந்துடாதீங்க. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரப்போகுது. நான் இப்போ வந்து அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும், 20 மினிட்ஸ்லாம் சொல்லலை, ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம விட்டாச்சு. இப்போ நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு உங்கள்ட்ட லைவாக என்னுடைய ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு காட்ட போகிறேன். உங்களுக்கு இஷ்டப்பட்டிருந்தா, பிடிச்சிருந்தா மட்டும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னாலே அதையும் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஃபேஸ் பேக் எப்படி இருக்கு பாருங்கள். இதில் வந்து முக்கியமான ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணி இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டேன் இருந்தால் டக்குன்னு ரிமூவ் பண்ணிடு. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேஸை வந்து ஒரு 2 ஷேட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. நீங்கள் வேலை எங்கேயும் பார்லர் அப்படி இப்படிலாம் போய் இதுக்காக வீண் செலவெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். இந்த ஒரு பேக்கை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்க, வீட்டில் இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு 3 டைம் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை நான் ஆஃபீஸில் இருக்கேன், வரேன் அப்படின்னா தாராளமாக வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எக்ஸலண்டான ரிசல்ட் இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டேன். நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க எடுத்துருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இதிலேருந்து இந்த ஸ்டார்ச் எடுத்து எடுக்க முடியும். அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபேஸ் பேக்குக்கு. இப்போ நம்ம தோலெல்லாம் நல்லா சீவிக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வெறும் உருளைக்கிழங்கை மட்டும் நம்ம இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்காமல் நம்ம வந்து இதை நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி துருவிட்டு நம்ம ஜூஸ் எடுக்கும்போது நமக்கு அதனுடைய சத்துக்கள் வந்து அழியாமல் இருக்கும். மிக்சியில் போட்டு அரைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக பிளேட் இருக்கும்ல, அதில் போட்டு துருவுனிங்கன்னா ஈஸியாக நமக்கு சின்ன சின்ன பொடி பொடியாக வந்துடும். அப்போ நம்ம வந்து இதை வந்து சாறு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே துருவியாச்சு. ஒரு உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே நான் துருவிட்டேன். பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கைப்பிடிக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போ இதை வந்து நான் இதனுடைய ஜூஸை வந்து நம்ம எடுக்க போகிறோம். எப்படின்னா இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு வடிகட்டி வச்சு கூட வடிகட்டி எடுத்துக்கோங்க கடைசியாக. இப்போ நம்ம கையிலேயே எல்லாத்தையும் நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா ஜூஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால் இந்த மாதிரி மசிச்சுட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நமக்கு ஒரு 3-4 ஸ்பூன் ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஜூஸை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏதாவது உருளைக்கிழங்கு ஏதாவது விசிறெல்லாம் இருக்கும்ல, அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி பியூராக நம்ம எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி செம்பருத்தி பூக்கள் தான். நமக்கு இந்த நேரத்தில் வெயில் காலங்களில் நல்லாவே பூக்கள். இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி பூக்கள் எடுத்துக்கோங்க. அடியில் காம்பையும் மேலே உள்ள மலர்ந்தத்தையும் நம்ம எடுத்துருவோம். எடுத்து இந்த பூக்களை மட்டுமே பயன்படுத்தி காஞ்ச பூக்கள் செம்பருத்தி பூவோட பொடி கூட நாட்டு மருந்து கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தான் வச்சு பயன்படுத்துகிறோம் ஃபேஸ் பேக்குக்கு. அதனால் நம்ம பூக்களாகவே எடுத்துக்கலாம். இல்லாதவங்க பொடி வந்து பயன்படுத்திக்கோங்க. ஒரு சில கிடைக்காம கூட போகும் இல்லையா, அதனால் பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து நல்லா திக்கான மில்காக நீங்கள் சேர்த்துக்கோங்க. மில்க் இல்லாதவங்க தயிர் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா திக்காக காய்ச்சின பாலை வந்து சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லா குழக்குழன்னு நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். ஒரு 10-5 பூக்கள் சேர்க்கும்பொழுது இந்த மாதிரி நமக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா பால் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. எது உங்களுக்கு ஒத்துக்குதோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிது. இது வந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணால் கூட மிச்சம் இருக்கும். இந்த பேக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1 வீக்குக்கு கெட்டு போகாதுங்க. நீங்கள் தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. அதேமாதிரி மில்க் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா காய்ச்சின பழம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு ஜூஸ், அந்த ஜூஸோட அடிப்பகுதியில் அப்படியே படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுதான் ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஃபேஸுக்கு நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஓரளவுக்கு நல்லா வடிச்சிட்டு இந்த ஸ்டார்ச்சை மட்டும் நம்ம எடுத்து இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதுவே நமக்கு போதும். ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம எடுத்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கடலை மாவு. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை தான் இதை வந்து பயன்படுத்துறதுனால தாராளமாக நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட உளுந்து மாவு இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. உளுந்து மாவு அல்லது கடலை மாவு அல்லது பாசிப்பருப்பு மாவு. ஏன்னா ஒரு சில அக்கா இதை சேர்த்துக்கலாமா, இதுக்கு பதிலாக இதை சேர்த்துக்கலாமான்னு கேட்டீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆப்ஷனில் கொடுக்குறேன். இதுனால அதாவது கடலை மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பாசிப்பருப்பு மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா தாராளமாக உளுந்து மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது கடலை மாவு தாங்க. இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை, வேஸ்ட்டு. அதை விட்டுறலாம், நமக்கு எடுத்து வச்சிடலாம்.
இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம். அது என்னென்னா காஃபி பவுடர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக இதை சேர்த்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்த்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் காஃபி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம். நான் 2 ரூபாய் பாக்கெட்டில் 1 பாக்கெட் தான் எடுத்துருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் உங்களுக்கு காஃபி பவுடர். இப்போ நமக்கு சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்னோட ஃபேஸ் வந்து பாருங்க எவ்வளோ டல்லாக இருக்குது, டேன் எல்லாம் தடுத்து இருக்கு பாருங்க. ஏன்னா கொஞ்சம் வெளியில் அழைச்சிட்டு இருந்துச்சு, வெளியே போயிட்டு வந்ததுனால அந்த மாதிரி இருக்குது. அதுக்காக இந்த பேக்கே நான் ரெடி பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு கையோட வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். ஒரு டைம் நான் அப்ளை பண்ணாலும் என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறிடுங்க. இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. லைட்டிங்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து மணி வந்து 2 மணி ஆகுது, மதியானம் 2 மணி ஆகுது. இவ்வளோ தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. சாதாரண ஒரு குண்டு பல்பு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி லைட்டிங் எடிட்டிங்லாம் கிடையவே கிடையாது. நார்மலா நான் எப்பயுமே ஒரே ஒரு ஃபோன் மட்டும் வச்சு தான் இதை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ண, வேற எதுவுமே கிடையாதுங்க. இப்போ வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து இந்த பேக் வந்து நான் அப்ளை பண்ண போறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரஷ் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி இது வந்து நல்லா இருந்துச்சு, உடஞ்சிச்சு இந்த பிரஷ். நிறைய பேர் வந்து கேக்குறீங்க ஃபேஸ்ல வந்து மங்கெல்லாம் இருந்தா போறதுக்கு ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்கக்கா, ஹேர் வந்து ரொம்ப கொட்டுது, அதாவது முடியெல்லாம் கொட்டுது, அது வந்து நல்லா க்ரோவா வந்து ஒரு டிப்ஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு கேக்குறீங்க. அப்புறம் ஐப்ரோ கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னோட ஐப்ரோ வந்து நல்லா க்ரோவா இருக்கு பாருங்க. நல்லா நிறைய வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உங்களுக்கு நான் என்ன ட்ரை பண்ணேன், எப்படி எனக்கு வந்து க்ரோ ஆனிச்சு அப்படின்னு நான் வீடியோல சொல்லுவேன் கண்டிப்பா. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சாதான் அதை வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண நல்லா இருக்காது. அதனால எனக்கு வந்து க்ரோ ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்றீங்க, அவங்களுக்காக நான் சொல்றேன். இப்போ இந்த பேக் வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறோம். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன சேர்த்திருக்கோம் அப்படின்னா செம்பருத்தி பூக்கள் தான் இதுல வந்து சேர்த்திருக்கோம். நம்ம ஃபேஸை வந்து நல்லா வந்து க்ளோவாக்கும், செம்மையா ரிசல்ட் தரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ என்னோட ஃபேஸ் நல்லாவே நீங்க பாத்துக்கோங்க. இதுல இருக்கிறதோட 2 மடங்கு என் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா மாறதை நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்றதுக்கு நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும், நல்லா வழுவழுன்னு இருக்கும். நமக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ்ல நம்ம அப்ளை பண்ணணும். இதை வந்து கண்ணுக்கு கீழே தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். நமக்கு கருவளையங்கள் இருந்தால் நல்லா வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு மங்கு இருக்குங்க, அந்த மங்கை கூட நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதை வந்து நீங்க ஐப்ரோல பட்டா கூட இந்த பேக் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. அதனால தாராளமா நீங்க ஐப்ரோல படுற மாதிரியே உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலரா ஃபேஸ் பேக் இந்த மாதிரி நேச்சுரலா நீங்க யூஸ் பண்றவங்களா இருந்தா ஹெட் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ முடியெல்லாம் பாருங்க இடையில சிக்குது, அதுக்காக நான் சொல்ல வரேன். தயவு செஞ்சு ரிசல்ட் கிடைக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க, நினைக்கவும் நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி தான் நான் அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டும் காட்ட போறேன், எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பா ஃபேஸ் வந்து டல்லா இருக்கு, டேனா இருக்கு, நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டா இல்லை அப்படின்னு யாருமே கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் நம்ம ஃபேஸ் வந்து நாளுக்கு நாள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதுக்காக நம்ம பார்லர்லாம் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஃபேஸ் பேக் மிச்சம் இருந்துச்சுன்னா இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம நல்ல காய்ச்சின பாலை தான் ஆட் பண்ணிக்கோம், நல்ல திக்கான பால். அதனால கண்டிப்பாக நமக்கு வந்து கெட்டு போகாது. 1 வீக்குக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 2-3 தடவை உங்கள் ஃபேஸில் இந்த பேக் வந்து அப்ளை பண்ணுங்க வாரத்துக்கு. எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை, நம்ம ஃபேஸுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. இதை அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் நல்லா எங்கே தான் இருக்கும். அது மட்டும் நல்லா பிரைட்டாக மாறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா 20 மினிட்ஸ்லாம் இல்லைங்க நான் சொல்லலை அப்படிலாம். இதை வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அப்படி ஃபேஸ்லேயே விடலாம். நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை கூட தாராளமாக பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க ஃபேஸ் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு, பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஃபேஸ் இந்த பேக் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்றத பார்த்தோன்னா நம்ம வந்து ஈஸியாக இந்த டயத்தில் நமக்கு தக்காளி வந்து நல்லா நிறையவே கிடைக்குது. அந்த தக்காளியில் நம்ம ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கலாம். அது வந்து அடிப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம லைட்டாக ஜென்ட்லாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம். நம்ம வாஷ் பண்ண போகிறதுல உங்களுக்கு வந்து நான் தொடர்ச்சியை காட்ட வரேன் எந்த அளவுக்கு ஏன் ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாறி இருக்கு அப்படின்ட்டு. வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே ஃபேஸை பார்த்துருப்பீங்க, அந்த அளவுக்கு டல்லாக இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த தக்காளியை நல்லா நம்ம ஃபேஸில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ரொம்ப வரக்குன்னு தேய்க்காதீங்க, லைட்டாவே தேய்ங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஃபேஸை பார்த்தாலே நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து செம்மையான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. நம்ம பாருங்க அடி இருக்குட்டு. அதான் சொன்னேன் இல்லை, இது ஒன்று மட்டும் நம்ம ஃபேஸுக்கு போதும், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ஒரு பேக் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். நிறைய ஃபேஸ் பேக் போடுறாங்க, நானும் போடுறேன், பார்ப்பீங்க. ஆனால் எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது, செட் ஆகுது, எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும், பார்க்க வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் நான் போடுறது பொய்ன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நான் வந்து உள்ளதை உள்ளவாறு உங்களுக்கு நான் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்டையும் காட்டிடுறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதும் ட்ரை பண்ணாமல் போகிறதும் உங்களுடைய விருப்பம் தான்.
நல்லா இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம முகத்துக்கு. ஏன்னா இந்த வெயிலில் நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நம்ம ஃபேஸ் ஒரு வழி ஆயிடும். கண்டிப்பாக வெளியே போகும்போது சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிலேருந்து நம்ம ஃபேஸை வந்து பாதுகாக்க முடியும். என்ன தான் நம்ம பேக்கெலாம் யூஸ் பண்ணாலும் நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால் தான் நம்ம அதை வந்து பத்திரமா பாதுகாக்க முடியும். நல்லா நம்ம ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம இதை ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துடலாம். நான் வாஷ் மிஷினில் போய் கழுவில் நான் உங்களுக்கு முன்னாடியே தொடச்சி காட்டுறேன். இந்த மாதிரி பவுலில் நான் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ஃபேக்கான நியூஸை வந்து நான் கொடுக்க நான் விரும்பலை. உள்ளதை உள்ளவாறு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு அதனால தான் லைவாக காட்டுறேன். பாருங்கள் என் ஃபேஸில் எந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்குது அப்படின்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள் நெக்கில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் எதுக்குங்க, ஏகப்பட்ட சன் க்ரீம் விற்கிது, எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு போனோம்னா இன்னும் வெளின்னு இருக்கும், நம்ம ஃபேஸை பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் அதனால நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு இப்போ தெரியாது, அது பின்னாடி தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வரதுக்கு சான்ஸே இல்லைங்க. நமக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் வராது. நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் எங்காவும் இருக்கும். சீக்கிரம் நமக்கு வயதான தோற்றம் வரவே வராது. எப்படி இருக்கு பாத்தீங்களா என் ஃபேஸை? ஐயோ சான்ஸே இல்லைங்க, செம்மையா ரிசல்ட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட் வந்து, அதாவது எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வருங்க, நான் உங்களுக்கு லைவா தான் காட்டிக்கேன் சொல்லிட்டேன். சூப்பர், எப்படி இருக்கு பாருங்க, செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புதிய புதிய ஒரு ஃபேஸ் பேக்கோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு பொய்யும் இல்லை, ஃபேக்கில் உங்களுக்கு லைட்டிங்கில் எதுவுமே கிடையாது. சாதாரணமாக நான் மதியம் 2 மணி நான் சொன்னேன்னா அந்த டயத்தில் தான் நான் அது வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஃபேஸ் அம்மா சூப்பராக இருக்குது, எனக்கே ஆசையாக இருக்குது. உண்மையாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்படி இருந்து நம்ம ஒரு மேக்கப் போட்டு வெளில பண்ணோம்னா எப்படி இருக்கும், நமக்கே ஒரு எப்படி சொல்றது, அது சொல்ல முடியலங்க, அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதை வந்து யார் வேணாலும் போடலாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம். அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. 14 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தாராளமா இதை வந்து ஃபேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். பிம்பிள்ஸ் இருந்தால் கூட தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். இதில் மெயினாக நம்ம காஃபி பவுடர்லாம் சேர்த்து நம்ம இந்த பேக்கை வந்து ரெடி பண்ணிருக்கோம். எக்ஸலண்டா ரிசல்ட் கொடுத்துருக்கு. லைவாவே நீங்க பாத்துருக்கீங்க. கண்டிப்பா உங்க கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, see you, bye bye.